அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வார ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் சந்திர பகவான் ரிஷப ராசியில் இருப்பார். அப்போது மேசராசிக்கு அது 2ஆம் வீடாக வருது. 2ஆம் வீட்டு சந்திரன் கொஞ்சம் வீட்டு வேலைகளில் கொஞ்சம் அதிக பங்களிப்பு இருக்கும். முன்கோபம், வாக்குவாதம் இதையெல்லாம் தவிர்த்து பொறுமையாக நிதானமாக இருந்தால் அந்த நாள் நல்ல நாளாக அமையும். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏகாதேசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும், 20ஆம் தேதி சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயிற்சியாகும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் அடைவார்கள். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் நன்மை வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், பிறகு 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள் வரும், தாமதம் வரும். மனக்குழப்பம் இல்லாமல் கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் ஒரு தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருந்தால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் நிதானமாக சென்று வருவது நல்லது. குறித்த நேரத்துக்கு சென்று வெற்றி பெறுவது நல்லது. பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், பிறகு 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால மன சோர்வுகள் கொஞ்சம் வந்து போகும். அது சுறுசுறுப்பாக முயற்சி செய்து மனக்கவலைகள் இருந்து விடுபட்டு மன உறுதியோடு அந்த நிகழ்வுகளை கடந்து சென்றால் இனிமையான நாட்களாக இருக்கும். அதில் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பிரியத்தோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை வைத்து கொள்வது நல்லது. ஆகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிய நாட்கள் செவ்வாய் புதன் நல்ல பயனுள்ள வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 3 மணி வரைக்கும் ரிஷபராசியிலேயே சந்திரன் தொடர்ந்து பயணிப்பதால் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சுறுசுறுப்பாக இருக்கும். மனசில் நினைச்ச காரியங்கள் நடக்கும். வாகன யோகம் இருக்குது. வெற்றிகரமான நாளாக அமைகிறது. பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை 3 மணிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று ஏகாதேசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் பிரதோஷம், இரவு 8 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் பயிற்சியாகும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடு, வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் வீட்டு வேலைகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். வீட்டினுடைய முன்னேற்றத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதனால் வீட்டில் இருப்பவர்களோடு கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படாமல், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஒரு அன்பாக, பொறுமையாக, நிதானமாக நடந்து கொண்டால் வெற்றிக்கான முன்னேற்றமாக அமையும். ஆகவே வீண் வாக்குவாதம், வீண் சண்டை சச்சரவு, வீண் கோபம் இதிலிருந்து விடுபடுவது நல்லது. மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் கணிசமான அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன்
பயிற்சி ஆகும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். நிறைய வெற்றிகள் கிட்டும். மனசு சந்தோஷமாக இருக்கும். உள்ளம் உற்சாகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள் இதெல்லாம் கூடிய விரைவில் நல்லதொரு தீர்வுக்கு வந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள், இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது அது 4ஆம் வீடாக வர்றதுனால ரிஷப ராசிக்காரர்கள் வெற்றிக்காக கொஞ்சம் விடாமுயற்சி எடுப்பது நல்லது. சிறு சிறு தடைகள், இடையூறுகள், சிறு சிறு தோல்விகள் கூட வரலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இன்னும் சரிய அனுபவத்தோடு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு விடாமுயற்சியால் செயல்பட்டால் அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக அமைத்து கொள்ள முடியும். வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன், படபடப்பு இல்லாமல், சிறு சிறு இடையூறுகள் இல்லாமல் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி கவனமாக சென்று சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நல்லதொரு முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கிறது. மிதுன ராசிக்கு 12ஆம் வீடாக வருது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது நல்ல செலவாக, பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது புத்திசாலித்தனம். பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால் பிரயாணங்கள், பயணங்கள் மேற்கொள்ளும் போது அது வீண் அலைச்சலாக போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு தேவையான முன்னேற்றகரமான முயற்சிகளில் மட்டும் ஈடுபட்டால் போதும். ஞாபகம் மறதியும் வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தினா வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அது பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக மாற்றிக்கொள்ள முடியும். பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை நாள், 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். இரவு 8 மணி வரைக்கும் மிதுன ராசியில், ஜென்ம ராசியிலேயே சந்திரன் வர்றது நல்லது தான். நல்ல அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக சிந்தித்து நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வர்றதுனால குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் கொஞ்சம் முன்கோவப்படாமல், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம, கோபதாபங்களை எல்லாம் குறைத்து பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது. மனதில் தெளிவு வேண்டும். மனக்குழப்பங்கள் வேண்டாம். அமைதியும் பொறுமையும் வெற்றிக்கு வழிவகுக்கும். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை, 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் இடம்பெயரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். சுறுசுறுப்பாக உழைத்து பணியாற்றி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள்லாம் அந்த நாட்களில் நல்ல ஈடேறும். முன்னேறுவதற்கான வழி பிறக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள், செவ்வாய், புதன் மற்றும் சனி, ஞாயிறு போன்ற நாட்களில் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும்.
பிறகு திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே 18ஆம் தேதி. பிறகு 19ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஏகாதசி நாள். 20ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்தம் பிரதோஷம் இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயிற்சி ஆகும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம், செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. தேவையான பொருட்களை, முக்கியமான பொருட்களுக்கு செலவு செய்வது நல்லது. இல்லையென்றால் நிறைய செலவாயிடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் வரலாம். அதே நேரத்தில் முயற்சி செய்யும்போது, பல இடங்களுக்கு செல்லும்போது அது வீண் அலைச்சலாக இல்லாமல் திட்டமிட்டு சிந்தித்து பணியாற்றுவது நல்லது. ஆகவே வீண் செலவு, வீண் விரயங்களை, வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி பணியாற்றுவது நல்லது. பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை நாள் மதியானம் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு மேலே 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுப முகூர்த்த நாள். கடகராசியிலே சந்திரன் இருப்பது ரொம்ப நல்லது. உள்ளம் தெளிவாக இருக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும். ஆகவே மகிழ்ச்சிகரமான, நல்லதொரு முன்னேற்றகரமான, தெளிவான நாட்களாக அமைகிறது. பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் சிம்ம ராசியில் அந்த நாட்களில் சந்திரன் இடம்பெயரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது 2ஆம் வீடாக வருது. குடும்ப பாங்கான வேலைகளில் அதிகமாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கும். குடும்ப உறவுகளோடு அமைதியாக, அன்பாக பேசுவது நல்லது. வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், முன்கோபத்தை காட்ட வேண்டாம். ஆகவே வீண் வாக்குவாதம், வீண் கோபம் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமையும் இந்த வாரத்தில் வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாட்களாக அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி திங்கக்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். தொழிலில் நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் தொடரும். வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பிறகு 18ஆம் தேதி திங்கக்கிழமை 3 மணிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் அன்று ஏகாதசி நாள். 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் பிரதோஷம் இரவு 8 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். தொழில் சிறக்கும், நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை, லாபங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நாள். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே 21ஆம் தேதி வியாழக்கிழமை, 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடகராசியில் சந்திரன் பயணிக்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடு, விரயஸ்தானம். செலவுகள் அதிகரிக்கும். மனதுக்கு பிடித்த மாதிரி நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது வீண் செலவாக இல்லாமல் தேவையான, பயனுள்ள, நல்ல செலவாக மாற்றிக்கிறது நல்லது. சுப செலவு நல்லது. வீண் அலைச்சல் வேண்டாம். மனது பல இடங்களுக்கு செல்ல முயற்சிக்கும் போது அது ஏமாற்றத்தை தரலாம். வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால் நினைவாற்றலை அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் அன்று மனக்குழப்பம் இல்லாமல் தெளிவாக பணியாற்றுவது நல்லது. பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில், ஜென்ம ராசியிலேயே சந்திரன் பயணிக்கும் போது உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும், மனசு மகிழ்ச்சியாக இருக்கும், மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும், திறமைக்கு ஏற்ற நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு திங்கக்கிழமையும், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், சனி, ஞாயிறு போன்ற நாட்களும் இந்த வாரத்தில் நிறைய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கக்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். அந்த நாட்களில் சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும்.
அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் எதையும் எதிர்பார்க்காமல் முயற்சி செய்தால் பயனுள்ள நாட்களாக இருக்கும். இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும். பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே, 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் ஏகாதசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள் பிரதோஷம் இரவு 8 மணி வரைக்கும். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழிலில் நிறைய மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு அமையும். ஊதிய உயர்வு உண்டாகும். பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை அமையும். வியாபாரம் வெற்றி பெறும். அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானம். வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் இரட்டிப்பு லாபம் கிட்டும். மனது மகிழ்ச்சியாக இருக்கும். உள்ளம் தெளிவாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள், தொழில் முன்னேற்றங்கள், லாபங்கள் அமையும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது 12ஆம் வீடாக வருது. செலவுகள் அதிகரிக்கும். அது நல்ல செலவாக சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது. இல்லைன்னா வீண் செலவு என்கின்ற வருத்தத்தை தரலாம். வீண் அலைச்சலையும் தவிர்ப்பது நல்லது. முயற்சி செய்யும்போது திட்டமிட்டு சிந்தித்து தேவையான முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே வீண் செலவு, வீண் அலைச்சல் தவிர்ப்பதும், ஞாபக மறதி வராமல் நினைவாற்றலை அதிகப்படுத்தி பணியாற்றுவதும் நல்லது. ஆகவே கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் போன்ற நாட்களும், வியாழன், வெள்ளி போன்ற நாட்களும் இந்த வார மதிம நாட்களில் சிறப்பான நாட்களாக அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம் நாள் தொடரும். ஆகவே மனக்குழப்பங்களும், டென்ஷன், படபடப்பும், எதிர்மறை எண்ணங்களும் வராமல் மன உறுதியோடு அந்த நாட்களை பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது. பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே, 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் ஏகாதசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. இந்த நாட்களில் கொஞ்சம் டென்ஷன், படபடப்பு இருக்கும். முயற்சிக்கு ஏற்ப சிறு சிறு வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும். காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். டென்ஷன், படபடப்பு வேண்டாம். அதிர்ஷ்டம் இல்லையே என்கிற ஒரு மன வருத்தம் கூட வரலாம். இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் எதையும் எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்பினா நிறைய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். அறிவுபூர்வமாக செயல்பட்டால், புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை நன்கு சரி செய்து வெற்றி பெற முடியும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மாணவர்கள் கல்வியில் கவனம் தேவை. வியாபாரத்திலும் பொறுமை முக்கியம். அலுவலக பணியிலையும் கவனம் தேவை. பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 8 மணிக்கு மேலே, 21ஆம் தேதி வியாழக்கிழமை, 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடாக வர்றதுனால மனதில் நினைத்த காரியங்கள் நல்லா நடக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். பதவி உயர்வுக்கான சிந்தனை பிறக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும். மற்றபடி 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது 11ஆம் வீடாக வருது. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். திறமைக்கேற்ற ஒரு உயர்வு உண்டாகும். புதிய புதிய சிந்தனை பிறக்கும். சுறுசுறுப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய நல்ல நாள், லாபகரமான நாளாக அமைகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிய நாட்கள், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் வெற்றிகரமான பயனுள்ள நல்ல நாட்களாக அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும்
ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிகள் தொடரும், நல்லதொரு முன்னேற்றமும் அமையும், வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 3 மணியிலிருந்து 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏகாதேசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்கள், எதிர்மறை எண்ணங்கள் வரலாம். மன உறுதியோடு விடாமுயற்சி தேவை, பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் தேவை. வியாபாரத்தில் பொறுமை தேவை. அலுவலக பணியில் கவனம் தேவை. புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வர்றதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும். மனக்குழப்பம் அடையாமல், எதையும் எதிர்பார்க்காமல் உழைப்பை நம்பினால், மனதில் உறுதியாக இருந்தால் வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்து கொள்ள முடியும். தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றியாக அமையும். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாளில் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது 10ஆம் வீடு, தொழில்ஸ்தானம். தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், புதிய சிந்தனை பிறக்கும், புதிய தொழில் தொடங்கிறது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும், தொழில் சிந்தனை வெற்றி பெறும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை நாளும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய வெற்றிகளை, முன்னேற்றங்களை தந்து பயனுள்ள நாட்களாக அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது அது தனுசு ராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். தனிப்பட்ட முறையில் முயற்சி செய்து போராடி நல்லதொரு தீர்வுக்கு வரக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் ஏகாதேசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள் பிரதோஷம். இந்த நாளில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிட்டும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும், கூட்டு தொழில் சிறக்கும், நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல நாள், நன்மை வந்து சேரும், பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பாகவே இருக்கும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை நாள் இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வர்றதுனால சந்திராஷ்டம நாளாக இருக்குது. மனக்குழப்பங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து போகும். மனதில் உறுதியாக இருப்பது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம், பொறுமை முக்கியம். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது 9ஆம் வீடாக வருது. தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் படபடப்பு வேண்டாம். சிறு சிறு வாய்ப்புகள் தள்ளி போகும். அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அடையாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நல்ல முன்னேற்றமும் பயனுள்ள நாட்களாக வாரத்தினுடைய தொடக்கத்தில் அமைகிறது. மகர ராசிக்காரருக்கு 18ஆம் தேதி திங்கட்கிழமை நாள் மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருப்பார். அப்போ மகர ராசிக்கு அது 5ஆம் வீடாக வருது. மனசோர்வுகள், மனக்குழப்பங்கள் வரும். ஆகவே மனக்கவலைகள் இல்லாமல் மன உறுதியோடு மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்தால் போதுமானதாக இருக்கும். பிறகு மதியானம் 3 மணியிலிருந்து 18ஆம் தேதி திங்கட்கிழமை, 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏகாதேசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் பிரதோஷம், இரவு 8 மணி வரைக்கும் இந்த நாட்களில் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது
மகர ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடாக வருது. 6ஆம் வீட்டு சந்திரன் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார். பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் போராடி முயற்சி செய்து வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய நாள். எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 21ஆம் தேதி வியாழக்கிழமை, 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று சுப முகூர்த்த நாள். இந்த நாளில் கடக ராசியில் சந்திரன் பயிற்சியாகும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வருது. வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். உள்ளம் தெளிவாக இருக்கும், மனது மகிழ்ச்சியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். வீட்டில் கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை, முன்னேற்றம் ஏற்படும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. கூட்டு தொழில் சிறக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் பயிற்சியாகும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது 8ஆம் வீடாக வருது. சந்திராஷ்டமம் நாளாக இருக்குது. கொஞ்சம் மனக்குழப்பங்கள் வரலாம், எதிர்மறை எண்ணங்கள் போகலாம். ஆகவே கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் மன உறுதியோடு, மனம் குழப்பம் இல்லாமல் கொஞ்சம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இது போன்ற நாட்களில் மதிம நாட்கள் சிறப்பான நாட்களாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வாகனத்தில் செல்லும்போது டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பயணங்களில் பிரயாணங்களில் கவனம் தேவை. சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது. விடாமுயற்சி தேவை. பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணிக்கு மேலே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏகாதசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். இரவு 8 மணி வரைக்கும் மிதுன ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வருது. மன சோர்வுகள், மனக்கவலைகள் வந்து போகும். மன உறுதி தேவை. எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசித்து மன சோர்வு அடையாமல் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு, அக்கறையோடு, மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே 21ஆம் தேதி வியாழக்கிழமை நாள், 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் வீடாக வருது. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும். எதையும் போராடி ஒரு நல்லதொரு தீர்வுக்கு வரக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் வரும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை நாள், 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அது 7ஆம் வீடாக வர்றதுனால வீட்டில் சந்தோஷம், மகிழ்ச்சியும் கிட்டும். திறமைக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க. நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. நல்ல உயர்வுக்கு ஏற்ற, திறமைக்கேற்ற முன்னேற்றம், திறமைக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் மதிம நாட்கள்லேருந்து வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக அமைகிறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணி வரைக்கும் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கும்போது மீன ராசிக்காரருக்கு அது 3ஆம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பேரும் புகழும் கிடைக்கும். மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பெருமைக்குரிய நாளாக அமைகிறது. பிறகு 18ஆம் தேதி திங்கட்கிழமை மதியானம் 3 மணியிலிருந்து 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஏகாதசி நாள், 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் அன்று சுப முகூர்த்த நாள், பிரதோஷம். மிதுன ராசியில் அந்த நாட்கள் அமையும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 4ஆம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். சிறு சிறு தடைகள், தாமதங்கள், இடையூறுகள் வரலாம். அதிலிருந்து பின்வாங்காமல் முயற்சியை விடாமுயற்சியால் வெற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமையும். அறிவுபூர்வமாக, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை
ஈட்டக்கூடிய நாள், தடைகளை மீறி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை கொள்வது நல்லது. வியாபாரத்தில் இன்னும் அதிக முயற்சி தேவை. அலுவலக பணியில் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. பொறுமை முக்கியம். டென்ஷன் படபடப்பு வேண்டாம். பிறகு 20ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே, 21ஆம் தேதி வியாழக்கிழமை, 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள். இந்த நாட்களில் கடக ராசியில் சந்திரன் பயணிக்கும் போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 5ஆம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் கவலைகள் வரலாம், மனக்குழப்பங்கள் வரலாம், மன சோர்வுகள் உண்டாகலாம். இதையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. மனதில் உறுதி தேவை. கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது. பொறுமை முக்கியம். பிறகு 23ஆம் தேதி சனிக்கிழமை, 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள். இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது 6ஆம் வீடு. எதிர்ப்புகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், துன்பங்கள் குறையும். எதையும் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். நல்ல நாள், நன்மைகள் வந்து சேரும். ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமையும் சனி ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக, பயனுள்ள நாட்களாக, வெற்றி மேல் வெற்றி உண்டாகக்கூடிய நாட்களாக, நன்மைகள் தரக்கூடிய நாட்களாக அமைகிறது. குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். வார ராசி பலனை கேட்டு பயனடையுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.